வணக்கம் அன்புள்ளங்களே, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா 2026 மிதுன ராசி அன்பர்களுக்கு பராபவ ஆண்டின் தமிழ் புத்தாண்டு பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மிதுனம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா மிருகசீரிசம் 3-4 பாதங்கள், திருவாதிரை 1-2-3-4 பாதங்கள், புனர்பூசம் 1-2-3 ஆகிய பாதங்கள் உள்ளது. இவர்களுக்கு பலாபலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆண்டு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனீஸ்வரர் செவ்வாயுடன் கூடி அமர்ந்துள்ளார். இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வில் நல்ல ஒரு மாற்றத்தை தர இருக்கிறது. குரு ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வருவதால் கடவுளின் அருளால் தடைகள் எல்லாம் நீங்கி வாழ்வில் நல்ல நிலை அடைய இருக்கிறீர்கள். கடந்த காலங்களில் வேலை இழந்தவர்களுக்கு இந்நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. வருமானம் அதிகரிக்கும், பொருளாதார வளம் பெருகும், புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள். நல்லவர்கள் பெரியோர்கள் ஆசீர்வாதம் அனுகிரகம் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் புது முதலீடுகள் செய்ய நல்ல நேரம் இந்த நேரம். வெளிநாடு சென்று மருத்துவம் மற்றும் வானியல் சம்பந்தமாக படிப்போருக்கு இது யோகமான காலம் என்று சொல்லலாம். மேலும் இதுவரை தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் இனி நல்லபடியாக நடக்கக்கூடிய காலம். வாடகை வீட்டில் வசித்தவர்களுக்கு இந்த ஆண்டு சொந்த வீடு வாங்கும் அமைப்பு உருவாகலாம் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் கூறப்படுகிறது. இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்த பின் வாங்குவது மிக நல்லது. திருமணம் முடித்து குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் கூறப்படுகிறது. இந்த ஆண்டு சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உள்ளார். இது உங்களுக்கு அற்புதமான காலம். சனி பகவான் 10ஆம் இடத்திற்கு இருப்பதால் சிலருக்கு வேலை மாற்றம் இருக்கலாம். தொழிலில் புது முதலீடுகள் செய்வீர்கள். பணவரவு அதிகரிக்கும், ஆரோக்கியம் சீராகும், கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த பராபவ ஆண்டின் கிரக பயிற்சி பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆண்டு குரு, ராகு, கேது என முக்கியமான 3 கிரகங்கள் பயிற்சிகள் ஏற்படுவதால் இந்த ஆண்டு மிக முக்கியமான ஆண்டாக உள்ளது. குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வருவதால் திருமண தடை நீங்கும், 2 வருமானம் கூட கிடைக்கலாம் என்று ஜோதிட சாஸ்திரங்களில் கூறப்படுகிறது. சிக்கனமாக செலவு செய்தால் மிகப்பெரிய முன்னேற்றம் உள்ள ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும். இந்த ஆண்டு ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் வருவதால் சுபகாரியங்கள் தடைபடலாம் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருப்பவர்கள், அதாவது நாகதோஷம்னாலும் ஒன்று தான், சர்ப்பதோஷம்னாலும் ஒன்று தான், ராகுனாலும் ஒன்று தான், அவர்கள் இந்த காலகட்டத்தில் தோஷம் தீர பரிகாரம் செய்வதால் திருமண தடைகள் நீங்கும். உங்கள் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலங்களில் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ராகு கேது பரிகாரம் சொன்னேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது முருகனை வழிபடுவது உங்களுக்கு நல்லது. குறிப்பாக முருகன் கோயிலுக்கு விளக்கேற்றி வழிபடுவது மிக மிக நல்லது. நம்மளுடைய யூடியூப் சேனலான ஜோதிடர் கருகருப்பையா யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் அடியவனான டாக்டர் கருப்பையா BSMSD அஸ்ட்ரோவிடம் நீங்கள் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று விரும்பினாலும் அல்லது சித்தமர் தொடர்பாக ஆலோசனை பெற வேண்டும் என்று விரும்பினாலும் சலுகை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அடியவனுடைய வாட்ஸ்அப், மொபைல் அண்ட் ஜிபே நம்பர் ஒரே நம்பர் தான் நோட் பண்ணிங்க. 97 91 29 54 33 9791 295433 என்ற எண்ணின் மூலமாக அடியவனை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.